இதோ இரண்டாவது தகவல்களை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். இப்பொழுது நாங்கள் பார்க்க போவது காலி மாவட்டத்தின் நிலவரம் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். காலி மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் முதலாவது விருப்பு வாக்குகளாக 3,66,721 வாக்குகளை பெற்றுக்கொண்டதோடு, விருப்பு வாக்குகள் இரண்டாவது விருப்பு வாக்குகளாக 4,714 வாக்குகளை பெற்று மொத்தமாக 3,71,435 வாக்குகளை பெற்று 165.53 என்ற விகிதாசார அடிப்படையில் முதலிடத்தில் இருக்கின்றார். அதேபோன்று சஜித் பிரேமதாஸ் அவர்கள் எடுத்துக்கொண்டால் 1,89,555 வாக்குகளை முதலாவது விருப்பு வாக்குகளாக பெற்று, இரண்டாவது விருப்பு வாக்குகளாக 5,828 வாக்குகளை பெற்று 134.47 என்ற விகிதாசார அடிப்படையில் இரண்டாவது இடத்தில் இருக்கின்றார். அடுத்ததாக நுவரெலியா பிரதேசத்துக்கு நாங்கள் சென்றோமாக, நுவரெலியா வாக்கு இடத்துக்கு சென்றோமாக இருந்தால் அந்த இடத்தில் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் முதலாம் இடத்தில் இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் 2,0814 வாக்குகளை சஜித் பிரேமதாஸ் அவர்கள் முதலாவது விருப்பு வாக்குகளாக பெற்று, இரண்டாவது விருப்பு வாக்குகளாக 5,440 வாக்குகளை பெற்று மொத்தமாக 2,07,254 வாக்குகளை பெற்று 165.7 என்ற விகிதாசார அடிப்படையில் முன்னிலை இருக்கின்றார். அதேபோன்று அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் முதலாவது விருப்பு வாக்குகளாக 1,05,057 வாக்குகளை பெற்று, இரண்டாவது விருப்பு வாக்குகளாக 3,162 வாக்குகளையும் மொத்தமாக 1,08,219 வாக்குகளை பெற்று 34.3 விகிதாசார அடிப்படையில் அவர் இரண்டாம் இடத்தில் இருக்கின்றார். அதேபோன்று களுத்துறை மாவட்டத்துக்கு நாங்கள் சென்றோமாக இருந்தால், களுத்துறை மாவட்டத்தில் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் முதலிடத்தில் இருக்கின்றார்கள். அந்த வகையில் 3,87,764 வாக்குகளை முதலாவது விருப்பு வாக்குகளாகவும், இரண்டாவது விருப்பு வாக்குகளாக 6,135 வாக்குகளை பெற்று மொத்தமாக 3,93,899 வாக்குகளை பெற்று 161.67 என்ற அடிப்படையில் அவர் முதலிடத்தில் இருக்கின்றார். சஜித் பிரேமதாஸ் அவர்களை பார்த்தால் இந்த இடத்தில் 2,36,307 வாக்குகளை அவர் முதலாவது விருப்பு வாக்குகளாகவும், 8,517 வாக்குகளை இரண்டாவது விருப்பு வாக்குகளாகவும் பெற்று மொத்தமாக 2,44,824 வாக்குகளை பெற்று 138.33 என்கின்ற விகிதாசார அடிப்படையில் அவர் இரண்டாம் இடத்தில் இருக்கின்றார். அடுத்ததாக கொழும்பு மாவட்டத்தை பார்த்தோமாக இருந்தால், கொழும்பு மாவட்டத்தில் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் முதலாவது இடத்தில் இருக்கின்றார்கள். அந்த வகையில் 6,29,963 வாக்குகளை அவர் பெற்றிருக்கிறார் முதலாவது விருப்பு வாக்குகளாக. இரண்டாவது விருப்பு வாக்குகளாக 17,907 வாக்குகளை பெற்று மொத்தமாக 6,47,865 வாக்குகளை பெற்று 63.18 என்கின்ற விகிதாசார அடிப்படையில் முதலிடத்தில் இருக்கின்றார். சஜித் பிரேமதாஸ் அவர்கள் 3,42,108 வாக்குகளை பெற்று, இரண்டாவது விருப்பு வாக்குகளாக 35,488 வாக்குகளை பெற்று 136.82 வகை என்கின்ற அடிப்படையில் அவர் இரண்டாம் இடத்தில் இருக்கின்றார் என்பது ஒரு ஹைலைட்டான ஒரு விடயமாக இருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் குருணாகலை மாவட்டத்துக்கு நாங்கள் சென்றோமாக இருந்தால், குருணாகலை மாவட்டத்தில் 5,44,763 வாக்குகளை அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் பெற்று முதலாம் இடத்தில் முதலாவது விருப்பு வாக்காக எடுத்திருக்கிறார். அதே போன்று இரண்டாவது விருப்பு வாக்குகளாக 6,408 வாக்குகளை பெற்று மொத்தமாக 5,51,171 வாக்குகளை பெற்று 159.43 என்கின்ற விகிதாசார அடிப்படையில் அவர் முதலிடத்தில் இருக்கின்றார். அதே போன்று சஜித் பிரேமதாஸ் அவர்கள் 3,68,290 வாக்குகளை பெற்றிருக்கிறார். இரண்டாவது விருப்பு வாக்குகளாக 7,920 வாக்குகளை பெற்று மொத்தமாக 3,76,210 வாக்குகளை பெற்று 140.57 என்கின்ற விகிதாசார அடிப்படையில் அவர் இரண்டாம் இடத்தில் இருக்கின்றார் என்பது ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயமாக இருக்கின்றது. அதே போன்று நாங்கள் ரத்னபுர பகுதிக்கு சென்றோமாக இருந்தால், ரத்னபுர அடுத்த பக்கமாக புரண்டிருக்கிறது. ஆரம்ப காலத்தில் கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களுக்கு அதிகமான வாக்குகளை பெற்றுக் கொடுத்த ஒரு மாவட்டம் ரத்னபுர மாவட்டம். அது இந்த முறை அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு கை கொடுத்திருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும். அந்த வகையில் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் 2,91,708 வாக்குகளை பெற்றிருக்கிறார் முதலாவது விருப்பு வாக்குகளாக. இரண்டாவது விருப்பு வாக்குகளாக 4,888 வாக்குகளை பெற்று மொத்தமாக 2,96,596 வாக்குகளை பெற்று 152.93 என்ற விகிதாசார அடிப்படையில் அவர் முதலிடத்தில் இருக்கின்றார். அதே போன்று சஜித் பிரேமதாஸ் அவர்கள் எடுத்துக்கொண்டால் 2,57,721 வாக்குகளை முதலாவது விருப்பு வாக்குகளாக பெற்று, இரண்டாவது விருப்பு வாக்குகளாக 6,022 வாக்குகளையும் மொத்தமாக 2,63,743 வாக்குகளை பெற்று 147.07 என்ற விகிதாசார அடிப்படையில் அவர் இரண்டாம் இடத்தில் இருக்கின்றார் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க விவரமாக இருக்கின்றது. அதே போன்று யாழ்ப்பாண மாவட்டத்தை சென்றோமாக இருந்தால், யாழ்ப்பாணத்தில் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் முன்னிலையில் இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் 1,21,177 வாக்குகளை முதலாவது விருப்பு வாக்குகளாக சஜித் பிரேமதாஸ் அவர்கள் பெற்றுக்கொண்டு, இரண்டாவது விருப்பு வாக்குகளாக
511 வாக்குகளை அவர் இரண்டாவது விருப்ப வாக்குகளாக பெற்று மொத்தமாக 1,42,688 வாக்குகளையும் விகிதாசார அடிப்படையில் 80.19 என்கிற விகிதாசார அடிப்படையில் மிக அதிகமான வாக்குகளை யாழ்ப்பாணத்தில் பெற்று முன்னிலையில் இருக்கின்றார். அதேபோன்று அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் யாழ்ப்பாணத்தில் 27,086 வாக்குகளை அவர் பெற்றிருக்கின்றார் முதலாவது விருப்ப வாக்குகளாக. இரண்டாவது விருப்ப வாக்குகளாக 8,174 வாக்குகளை பெற்று மொத்தமாக 35,260 வாக்குகளை பெற்று விகிதாசார அடிப்படையில் 19.81 என்கின்ற அடிப்படையில் அவர் இரண்டாம் இடத்தில் இருக்கின்றார். அதே போன்று நாங்கள் கேகல்ல மாவட்டத்துக்கு சென்றோமாக இருந்தால், சபரகம மாகாணத்தின் கேகாலை மாவட்டத்துக்கு நாங்கள் சென்றோமாக இருந்தால், அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் 2,47,179 வாக்குகளை முதலாவது விருப்ப வாக்குகளாக பெற்று முன்னிலையில் இருக்கின்றார். அதே போன்று இரண்டாவது விருப்ப வாக்குகளாக 3,869 வாக்குகளை பெற்று மொத்தமாக 2,51,048 வாக்குகளையும் 156.89 என்கிற விகிதாசார அடிப்படையில் அவர் முதலிடத்தில் இருக்கின்றார். அதே போன்று சஜித் பிரேமதாஸ் அவர்கள் கேகாலை மாவட்டத்தில் 1,85,930 வாக்குகளை பெற்று இரண்டாவது விருப்ப வாக்குகளாக 4,314 வாக்குகளை பெற்று மொத்தமாக 1,90,244 வாக்குகளை பெற்று 143.11 என்கின்ற விகிதாசார அடிப்படையில் அவர் இரண்டாம் இடத்தில் இருக்கின்றார். இதுவரைக்கும் நமக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் உங்களுக்கு இரண்டாவது தகவல்களை நான் கொண்டு வந்திருக்கிறேன். மற்றும் இன்னும் சில மாவட்டங்கள் இருக்குது. அந்த மாவட்டங்களின் பிரதிபலனை நான் மிக விரைவில் நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். தொடர்ந்து முனைந்திருங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன்.